பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். 127வது திருப்பாடல் 3ஆம் வசனத்தில் பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கிற பரிசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும்போது அவர்கள் எந்த அளவுக்கு மன உளைச்சலோடும் மன வேதனைகளோடும் காணப்படுகிறார்கள் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. குழந்தை பாக்கியம் எல்லாவரும் விரும்புகிற எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆனாலும் கூட சில இடங்கள்ல குழந்தைகளை ஈவு இரக்கம் இல்லாமல் பெற்றெடுத்தவர்களே கொலை செய்கிறதை அன்றாடம் செய்தியாய் நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். இப்போதும் கூட ஒரு தகப்பன் தன்னுடைய 3 பிள்ளைகளை துரத்தி அடித்து கொண்டிருக்கிறார். ஏன், என்ன காரணத்தினால சின்ன பிள்ளைகளை ஈவு இரக்கம் இல்லாமல் தாயோ தகப்பனோ கொலை செய்கிறார்கள் என்றால், அவர்களிடத்தில் இருக்கிற சில பொல்லாத பழக்க வழக்கங்கள், இரகசிய பாவங்கள், இன்னும் சில தீமைகளை செய்வதற்கு தடையாயிருக்கிற பிள்ளைகள் என்று சொல்லி குழந்தைகளை கொலை செய்கிறார்கள். 1 அரசர் 3ஆம் அதிகாரத்தில் 2 வேசி பெண்கள் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். 2 பேரும் தங்கள் பிள்ளைகளை தங்கள் அருகிலே படுக்க வைத்து அவர்களும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ராத்திரியில ஒரு தாய் கவனக்குறைவினால அந்த குழந்தையின் மீது புரண்டதுல அந்த குழந்தை மரித்து போனது. அவள் மரித்த குழந்தையை எடுத்து இன்னொருத்தியின் அருகிலே கடத்தி கொண்டு அவள் குழந்தையை தன்னுடைய குழந்தையைப் போல தன்னுடைய அருகிலே படுக்க வைத்தாள். அதிகாலையில எழும்பும்போது குழந்தை இறந்து போனதை கவனித்த தாய் அது தன்னுடைய குழந்தை இல்லை என்பதை கண்டுகொண்டதும் அடுத்தவளிடத்துல என் குழந்தையை கொடு, இதுதான் உன்னுடைய குழந்தை என்று சண்டையிட்டாள். இந்த பிரச்சனை கடைசியில இஸ்ரவேல் தேசத்து ராஜாவாகிய சாலோமோனிடத்திலே கடந்து போனது. பேசிகளாயிருந்தாலும் கூட தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுக்க மனதில்லாத ஒரு மனநிலையை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். ராஜாவுக்கு ஒரே குழப்பம். உயிரோடு இருக்கிற குழந்தை என்னுடைய குழந்தை என்று சொல்லி 2 பேரும் போட்டி போடுகிறார்கள், பிரச்சனை பண்ணுதாங்க. அந்த குழந்தையும் கை குழந்தை, அதனால் அந்த குழந்தையும் இதுதான் என் தாய் என்று சொல்ல முடியாத ஒரு நிலை. இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பதென்றும் தெரியாமல் ஒரு விதமான குழப்பத்தோடு கூட ராஜா யோசித்துக் கொண்டே இருந்தார். கடைசியில அவர் சொன்ன ஒரு காரியம், வேலைக்காரர்களை கூப்பிட்டு ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து குழந்தை 2ஆ பிளந்து 2 பேருக்கும் பாதியை கொடுத்து விடு என்று சொன்னார். அப்பொழுது குழந்தையின் உண்மையான தாய், குழந்தையை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவளுக்கே கொடுத்து விடுங்கள், குழந்தை உயிரோடு இருந்தா அதுவே எனக்கு போதும் என்று சொன்னார்.
ஆனா இன்னொருத்தியோ அது அவளுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ரெண்டாய் பிளந்து போடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுதுதான் ராஜா சொல்லுகிறார், குழந்தையை அவளுக்கு கொடுங்கள், அவதான் தாய். பிழைத்திருந்தால் போதும், எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று சொன்னாலே அவதான் உண்மையான தாய். குழந்தை அவளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்கு விட்டு கொடுக்கவும் இழப்புகளை ஏற்றுக்கொள்ளவும் தயாராயிருக்கிற ஒரு தாய். அவள் இத்தனைக்கும் நம்மை போல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையோ நல்ல நாகரிகமான உண்மையான வாழ்க்கையோ வாழக்கூடியவள் அல்ல. அவளுக்குள்ள கூட தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு சேதம் வரக்கூடாது என்கிற இரக்கம் அவருடைய இருதயத்தில் காணப்பட்டது. ஆனா இன்றைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் சின்ன குழந்தைகளை கூட கொலை செய்யக்கூடிய பெற்றோர், தாய், தகப்பன். வேதத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் அதுல 14வது வசனத்துல 12, 13ஆம் வசனங்கள்ல மனிதனிடத்திலே அக்கிரமம் பெருகுவதினாலே அன்பு தணிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிலரெல்லாம் பிள்ளையை கொன்றதற்கு காரணம் கேட்டா, தகாத உறவுல இருந்தவர்களுக்கு அந்த பிள்ளை இடைஞ்சலா இருந்ததினாலே கொலை செய்தார்கள் என்று சொல்லி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால மிக பிரபலமான ஒரு சம்பவம் நடந்தது. பெற்ற 2 பிள்ளைகளுக்கும் பாலில் விஷங்கலந்து கொடுத்து ஈவு இரக்கமில்லாமல் தன் பிள்ளைகளை ஒரு பெண் கொலை செய்தாள். எப்படியோ அவளை கண்டுபிடித்து விட்டார்கள், அவதான் கொலை செய்தாள் என்று சொல்லி. அவளை விசாரித்த போது அவளுடைய கள்ளத் தொடர்பில் இருக்கிற நபரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவன் சொல்லுவது போல கேட்டு தான் பெற்ற பிள்ளையை கொலை செய்தாள். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறார்கள். குழந்தை இருக்கிற சிலருக்கு அந்த குழந்தையின் அருமை தெரியாமல் இருக்கிறது. குழந்தைகளை ஆண்டவர் ஏன் கொடுக்கிறார் என்றால், பெற்றோருடைய முதிர்ந்த வயதிலே பிள்ளைகள் தங்களுக்கு ஊன்றுகோலை போல் இருப்பார்கள் என்று, முதிர்ந்த வயதில் பெற்றோருக்கு பிள்ளைகள் உதவியாக ஆறுதலா இருக்க வேண்டும் என்பதற்காக குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட தேவன் கொடுத்த குழந்தை பாக்கியங்களை சொந்த இச்சையின் காரணமாக, இன்னொருவருடைய தூண்டுதலின் காரணமாக, இன்னொருவருக்கு பிரியமாய் நான் இருக்க வேண்டும் என்பதற்காக பெற்ற பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள். நம்ம எல்லா நாளும் இறை வார்த்தைகளை கேட்கிறோம். சின்ன பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக பிரத்யேகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுடைய வருங்கால ஆசீர்வாதத்திற்காக விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும். அண்மையில ஒரு செய்தி வந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் சில வருடங்களுக்குள்ளால, ஒரு 3 வருடங்கள் என்று நினைக்கிறேன், 3 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளை காணவில்லை என்று எழுதப்பட்ட செய்தி அறிக்கை வந்திருக்கிறது. வட இந்தியாவில், மத்திய பிரதேசம், இன்னும் சில மாநிலங்களில் 50,000த்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் காணாமல் போயிருக்கிறார்கள். எப்படி பிள்ளைகள் காணாமல் போயிருக்கிறார்கள்? பிரியமானவர்களே, பெரிய பெரிய மனுஷர்கள் கூட இந்த விஷயத்துல அக்கறை காட்டாமல் இருக்கிறார்கள். குழந்தைகள் எதனால காணாமல் போகிறது, ஏன் காணாமல் போகிறது, எப்படி காணாமல் போகிறது, கண்டுபிடிக்க என்ன வழி என்பதை யாருமே கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சிறு பிள்ளைகளுடைய ஆன்மாக்கள் தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்குமா. சிறு பிள்ளைகள் கள்ளம் கபடம் இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை வாழ விட வேண்டும். சுயநலமாக
சிந்தித்து தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஈவு இரக்கமில்லாமல் குழந்தைகளை கொலை செய்யக்கூடியவர்கள் மனம் திரும்பும்படி இதனுடைய சமூகத்தில் பிரத்யேகமாக ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவதூதர்களுக்கு ஒப்பானவர்களாகும் சிறுவர்களும் சிறுமிகளும். சின்ன குழந்தைகள் என்று பாராமல் சிலர் பெண் குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை பாலியல் ரீதியாய் துன்புறுத்துகிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். படித்தவர்கள் கூட, பட்டம் பெற்றவர்கள் கூட, பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கூட சிறுவர்கள் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து பிள்ளைகளுடைய இருதயங்கள் காயப்பட்டு மனவேதனையோடு காணப்படுவதை கூட அன்றாடம் செய்தியாய் நாம் மீடியாக்களை பார்க்கிறோம். முதிர்ந்த வயதுள்ளவர்கள் கூட சின்ன குழந்தைகளை பாலியல் ரீதியாய் துன்பப்படுத்துகிற நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் ஜெபிக்கிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், தேசத்தில் சமாதானம் பெருக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், தேவனுடைய ஆவி தேசத்தில் ஊற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த காரியத்தில் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். சின்ன பிள்ளைகள் மேல, அதுவும் பெண் குழந்தைகள் மேல எந்த பொல்லாத மனுஷனும் பொல்லாத எண்ணங்களோடும் உணர்வுகளோடும் நினைவுகளோடும் பிள்ளைகளை நெருங்காதபடிக்கு பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். ஒப்புக்கொள்ளப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே நான் ஒப்புக்கொடுக்கிறேன். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு எங்கள் தனி ஜபங்கள்ல சின்ன குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் ரீதியான துன்புறுத்துதல்கள் மாற வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறோம். பெண் குழந்தைகளை ஆண்டவர் பொறுப்படுத்திக்கொள்ளும். நீர் வளர வளர ஞானத்தில் வளர்ந்து, தெய்வ பயத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, மனுஷ தயவு பெற்று வாழ்ந்து, எங்கள் தேசத்துல உலகத்துல வாழக்கூடிய சின்ன குழந்தைகளை ஆண்டவர் தெய்வீக ஞானத்தினால் நிரப்புவீராக. தெய்வீக சுகத்தையும் தெய்வீக பாதுகாப்பையும் கொடுப்பீராக. ஆண்டவருடைய நாமத்தினாலே பெண் குழந்தைகளுக்கு பிரத்யேகமான பாதுகாப்பு உண்டாவதா. இயேசு கிறிஸ்துவின் பெயராலே பெண் மக்கள் தங்கி இருக்கிற இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல, பிரயாணம் பண்ணுகிற வாகனங்களில் பிரத்யேகமான பாதுகாப்பை ஏற்படுத்துவீராக. ஆண்டவருடைய நாமத்தினாலே குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. சமாதானம்.